கடல் சீற்றம் காரணமாக ராமேஸ்வரம் அடுத்துள்ள தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் இடம் கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. அதாவது மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக்க காரணத்தினால தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் எனவும், அதே போல கடலோர மாவட்டங்கள்ல காற்றின் அளவு சுமார் 40 முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுவது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தில் அடுத்த தனுஷ்கோடி பகுதிக்கு தனுஷ்கோடி பகுதியில் இருந்து நேற்று இரவு முதலே சுமார் 4 முதல் 5 அடி உயரம் வரை கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளை அனுமதித்தால் ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்திருக்காங்க. இந்த சூழலில் தற்போது விடுமுறை காலம் என்பதால் ராமேஸ்வரம் பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது வருகை தந்துள்ளனர். அவர்கள் தனுஷ்கோடி கடற்கரை அலையை ரசிப்பதற்காக ஏராளமாக அங்கு சென்று அந்த பகுதியில் தடுப்புகள் அமைத்த நடராஜபுரம் பகுதியில் தடுப்புகள் அமைத்து சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் அனுமதிக்க மறுத்துள்ளதால் அந்த பகுதியில் மிகுந்த ஏமாற்றத்துடன் தற்போது சுற்றுலா பயணிகள் திரும்பி வருகின்றனர். அதே போல கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதியில் கனமழை பெய்து வந்த நிலையில இன்று தற்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. ஹரிணி.